Hi brothers and sisters, welcome to this video. Clear nice cup and handle pattern வந்திருக்கு வீக்லியில். அது பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. நம்ம ஃபைனலாக 27,000 எப்பொழுது வரும், எப்படி ஏன்ங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது பார்ப்போம். போன வாரம் க்ளோஸ் வந்து 25,285. இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த கேண்டில் தான். போன வாரம் க்ளோஸ் 25,285. இந்த வாரம் ஓப்பன் 25,177, ஹை 25,781, லோ 25,060, க்ளோஸ் 25,709. 720 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங் கேண்டில் போயிருக்கு. போன வாரத்தை விட 425 பாயிண்ட்ஸ் ஹையில் மேலே போய் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி இதில் 1.7% இந்த தடவை கூடியிருக்கு. இந்த வாரத்தில் சென்செக்ஸ் 1.8%, பேங்க் நிஃப்டி 2% கூடியிருக்கு. நியூ லைஃப் டைம் ஹை 57,830 தொட்டிருக்கு. சரி, இப்போ சில நடந்து முடிந்த விஷயங்களை பார்த்துட்டு நடக்க போகிறத பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக பார்ப்போம். சரி, நடந்து முடிஞ்ச விஷயங்கள், கோல்டு 4,080 இருந்து 4,380, $300 ஒரு வாரம் ஃபுல்லாக போச்சு. அதாவது 11,500 டு 12,200 போர்டு ரேட்டில். சில்வர் 190லேருந்து 203 வரை ஏறிச்சு. ரைட்டா, இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது பிட்காயின் அதே மாதிரி 11,400 டு 1,06,782 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இப்போ இந்த வார சார்ட்டை நம்ம பார்த்துருவோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பெருசு பண்ணி பார்த்துருவோம். இது பாருங்க, இந்த 5 இதுதான். ஃபர்ஸ்ட் மேலே போச்சு, அப்புறம் கீழே வந்தது. சரி, டே கேண்டில் மாற்றிடுறேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக தெரியும். அதாவது கீழே வந்தது, மேலே போய் முடிஞ்சுது. ரைட்டா, இது ஃபர்ஸ்ட் கேண்டில், ரெண்டாவது கேண்டில், 3, 4, 5 கேண்டில்ஸ். சரியா, இதுதான் நடந்து முடிஞ்சது. இதுக்கு காரணங்கள் இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது டொஹாவக் மிசில் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதாக என்டிடிவியில் சொன்னாப்புல. அதுக்கப்புறமாக ரஷ்யா புத்தின் கூட டாக் நடந்தோடனே அந்த இது வந்து அப்படியே ஹோல்டில் வச்சாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் காசா சீஸ்ஃபயர் நடந்தது. அந்த சீஸ்ஃபயரில் ட்ரம்ப் இஸ்ரேலில் பேசும்போது சில லா மேக்கர் டிஸ்டர்ப் பண்ணாங்க, பாலஸ்தீன் போஸ்ட் வச்சுட்டு. அதேமாரி ரஷ்யா வந்து ஹாஸ்பிட்டலில் ஹிட் பண்ணிச்சு, அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன், கேஸ் இதையெல்லாம் ஹிட் பண்ணிச்சு. உக்ரைன் திருப்பி அவங்களுடைய எனர்ஜி செக்டர்லாம் ஹிட் பண்ணிச்சு போன வாரத்தில். அதே மாதிரி சைனா வந்து அதாவது அமெரிக்கா வந்து 100% தாரிஃப்னு சொல்லி சொன்னாங்க. அதே இது அந்த அடுத்த நாளே ட்ரம்ப் என்ன சொன்னார், சைனாவுக்கு வந்து அந்த தாரிஃப் இல்லை, அவர் ரொம்ப மரியாதைக்குரிய தலைவர் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்தார். அதுக்கப்புறமா வந்து சைனா வந்து போர்ட் சார்ஜஸ் கொஞ்சம் போட்டாங்க. இது எல்லாமே முடிந்தது. சரியா, அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஈஜிப்டில் பேச்சு நடந்தது. அதில் பாகிஸ்தான் பிஎம் வந்து ஸ்பீச் பண்ணார். ட்ரம்பை பற்றி புகழோன்னு புகழ்ந்தார். அது காமெடி ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. முடிஞ்சால் அதை பாருங்கள், யூடியூப்பில் கூட இருக்கும் அது. சரி, இது வந்து ஒரு அரசியல். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டாக்கில் நெஸ்டில் வந்து 7.5% ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தில் ஏசியன் பெயிண்ட்ஸ் 7% ஏறி இருக்கு. மஹிந்திரா 5% ஏறி இருக்கு. இறங்குனது வந்து இன்ஃபோசிஸ் 5% இறங்குச்சு, டாடா மோட்டார்ஸ் 3.5% இறங்குச்சு, விப்ரோ 3% இறங்குச்சு. ரஷ்யா அதே மாதிரி நம்ம இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை அடிச்சிருக்கு. அதாவது நியூக்ளியர் பேஸ் இது வச்சு மிசைல் வச்சு அடிக்கிற அளவுக்கு இது வச்சுட்டு அடிச்சிருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் அதை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது நடந்த விஷயம். அதே மாதிரி ஈரான் சேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இட்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஹிந்து, நியூஸ் 18, ஏசியன் நெட்ஸ் இதிலெல்லாம் வந்திருக்கு. இதுதான் ஒரு பொலிட்டிக்கலாக நடந்திருக்க விஷயங்கள். அதே மாதிரி இதில் 18.8 இருந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 87.9 நமக்கு ஒரு கிராஷ் ஆகி ஒரு நல்ல மணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது போன வாரத்தில். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து பிஎம் மோடி கூட ரஷ்யாவுடைய ஆயிலில் பிஎம் மோடி வாங்க மாட்டேன்னு சொன்னதாக ஒரு நியூஸை விட்டார். இந்தியா அதுக்கு பதிலாக இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு போன வாரத்தில். அதே மாதிரி காசாவில் வந்து சில பாடிஸை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் அந்த பாடியை திருப்பி கொடுத்தாங்க. அந்த பிரச்சனைகள் போன வாரத்தில் ஓடி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த பாடி பிரச்சனை போயிட்டுருக்கு.
அப்புறம் இஸ்ரேல் வந்து அந்த சீஸ்வேருக்கு அப்புறமும் டெய்லி 3 பேர் 5 பேர் 9 பேர்னு கொண்டுகிட்டு இருக்கிறதாக ஹமாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அல்ஜசீரால இந்த நியூஸ் வருது. அப்புறம் வந்து ஹமாஸ் வந்து வேற ஒரு குரூப்பை வந்து கொண்டாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து வார்ன் பண்ணாரு, இந்த மாதிரி பண்ணால் நம்ம நுழைய வேண்டியிருக்கும், ஹமாஸ் அழிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். போன வாரத்தில் எஃப்ஐ வந்து அவங்க வந்து வாங்குறதும் இல்லை விற்கிறதும் இல்லை. 17 நாளில் வெறும் 586 கோடி மட்டும்தான் விற்றுருக்குறாங்க. இப்போ நேற்று கூட 308 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 997 கோடி, அதுக்கு முன்னால் 68 கோடி. இப்படி அவங்க விற்கிற சைடு இல்லை, வாங்குற சைடு இல்லை, ஒரு நியூட்ரலாக தான் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வரப்போகிற ஈவெண்ட்ஸ் பார்த்துடலாம். சண்டே 19ஆம் தேதி சைனாவுடைய ஜிடிபி வரேன்ருக்கு. அவங்க ப்ரீவியஸ் வந்து 5.2, ஃபோர்காஸ்ட் 4.7. மண்டே 20ஆம் தேதி எக்ஸ்பைரி டே. தமிழ்நாட்டில் தீபாவளி ஹாலிடே. இது ட்ரேடிங் ஹாலிடே கிடையாது, சிங்கப்பூர் ஹாலிடே இருக்கு. அப்புறம் 21ஆம் தேதி டியூஸ்டே வந்து இந்தியாவுடைய மொத்த இதுக்கும் ஹாலிடே. ஸோ என்எஸ்சியும் ஹாலிடே இருக்கும். முகுராத் ட்ரேடிங் மட்டும் 1:45 to 2:45 இருக்கும். புதன்கிழமையும் அதே மாதிரி ட்ரேடிங் ஹாலிடே, ரைட்டா? அன்னைக்கு இங்கிலாந்து வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கும், குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் 23ஆம் தேதி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ், எக்ஸ்சேஞ்சிங் ஹோம் சேல்ஸ் இருக்கும். 24/10 ஃப்ரைடே அன்னைக்கு இந்தியாவுடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, அப்புறம் S&P குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ, மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் பிஎம்ஐ, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ்டைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, S&P குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ, அப்புறம் நியூ ஹோம் சேல்ஸ் வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த வரும் நாட்களில் வர வேண்டியது. அதே மாதிரி ரிசல்ட் பெரும்பாலும் வந்து முடிஞ்சிருச்சு. 23ஆம் தேதி இந்துஸ்தான் யூனிலிவருடைய ரிசல்ட்டு, அப்புறம் கோல்கேட் பால்மோலுடைய ரிசல்ட் வரேன்ருக்கு. 24ஆம் தேதி SBI லைஃப் டாக்டர் ரெட்டியுடைய ரிசல்ட் வரேன்ருக்கு. 25ஆம் தேதி கொட்டேக் மஹேந்திரோடைய ரிசல்ட் வரேன்ருக்கு. இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி 27,000 எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை நம்ம வச்சு பார்த்துடலாம். இப்போ இந்த சார்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஓகே, இது வீக்லிக்கு மாற்றிட்டேன். ஓகே, இது வந்து ஒரு கிளியரான கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இது ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் பேட்டர்னை பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு. சரியா? பிரேக் அவுட் கொடுத்துட்டா அடுத்த டார்கெட் நான் வெரி லாங் டேக் மட்டும் தான் சொல்கிறேன், ஷார்ட் டேர்ம் கிடையாது. இந்த பாருங்க, நான் மார்க் பண்ணுறேன். வெரி லாங் டேர்முக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பாருங்க, இங்கேருந்து இங்கே, அதாவது 24,360 டு பிரேக் அவுட் கொடுத்தது 25,667, 1,300 பாயிண்ட்ஸு. இதே வந்து இந்த 1,300 பாயிண்ட் வரைக்கும் மேலே ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஓகே, கொடுக்கலாம் தான், கொடுத்து தான் ஆகணும்னு கிடையாது. இந்த 1,300 பாயிண்ட் வரைஞ்சிட்டேன். அப்போ ஸோ 27,023 வரைக்கும் இந்த ஹேண்டிலுடைய டார்கெட் இருக்கு, ரைட்டா? இந்த ஹேண்டிலுடைய டார்கெட் 27,000 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு எஃப்ஐஸும் வாங்கி ட்ரம்ப்பும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் 27,000 ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரீச் ஆகிடும். இது எல்லா விஷயங்களும் நடக்கணும். சரியா? அதே மாதிரி நடக்கணும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.